வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் செவ்வாய் இருக்கு, 2ல் இருக்கு, 7ல் இருக்கு, 8ல் இருக்குது, இப்படியே சொல்லுவாங்க. இதற்கு மறந்து விடக்கூடாது என்பதற்காக அருமையாக நம் முன்னோர்கள் ஒரு கதை சொல்லி வைத்தார்கள். அது என்னன்னு பார்த்தோம்னா, முன்னொரு காலத்தில் தேவலோக கன்னிகள் பூமிக்கு வந்து இரவில் நந்தவனங்கள்லையும் அருவிகளில் குளித்து நந்தவனங்களில் ஆடி பாடி விளையாடு மகிழ்வாக இருப்பதா பழைய படத்தெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி வரும்போது ஒரு முனிவர் காட்டில் தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெண் விளையாட்டாக மேனகை போல அந்த முனிவர் உங்களுக்கு அவர்களுக்குள் உறவு ஏற்பட்டு விடுது. அப்போ இந்த பெண் கருவுற்றுறார். ஏன்னா இவர் முனிவர், தேவலோக பெண். இந்த தேவலோக பெண் கருவை சுமந்து கொண்டு மேலோகம் செல்ல முடியாது. பொழுது விடுவதற்குள் சென்றாக வேண்டும். அதே நேரத்தில் இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காது அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அப்ப இந்த முனிவருடைய குழந்தை இரவுக்குள்ளாகவே பிறந்து விட வேண்டும் அப்படின்றது ஒரு விதி. அப்போ குழந்தை பிறந்துருது. இந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த தேவலோக கன்னி மேலோகம் போக முடியாது. தாய்ப்பாசமும் தடுக்குது. மற்றவர்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த குழந்தைய நிர்கதியா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை தான் செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குடும்பமாக இருந்து என்னை பெற்றெடுக்கவில்லை, அதனால் நான் 2ஆம் பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் நின்றால் தோஷத்தை ஏற்படுத்துவேன். அடுத்ததாக 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் என்பது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், தாயினுடைய ஆதரவு, சுகம், வீடு. இது போன்ற அமைப்புகளில் இருந்து என்னை பெற்றெடுக்கவில்லை, என்னை நிர்கதியாக விட்டு விட்டு சென்றனர். முனிவரும் அவர் போயிட்டார், அவருக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு. அப்போ இருவரும் என்னை பாதுகாக்கவில்லை. அதனால 4ல் நான் நின்றால் தோஷத்தை ஏற்படுத்துவேன். 7 என்பது திருமணத்தை சொல்லக்கூடிய பாவம். மேலும் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையுமாக இருக்கு சொல்லக்கூடிய பாவம். அப்போ முறையாக திருமணம் செய்து என்னை பெற்றெடுக்கவில்லை, அதனால் 7ல் நின்றால் தோஷத்தை செய்வேன். 8ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம், அதாவது 7ன் குடும்பஸ்தானம். பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் சொல்லுவாங்க. முறையாக கௌரவமாக இல்லாமல் என்னை நிர்கதியாக வச்சதுனால 8ல் இருந்தாலும் தோஷத்தை செய்வேன் அப்படின்னு உறுதி கொண்டார். 12 என்பது அயன சயன போகஸ்தானம். இவர்கள் முறையான அயன சயனத்தை மேற்கொள்ளவில்லை. நானும் பிறந்ததிலிருந்து நல்ல முறையாக சுகமாக உறங்கியதும் இல்லை. இது போன்ற அமைப்புகளில் என்னை என் பெற்றோர்கள் வைக்கவில்லை. அதனால் நான் 12ல் இருந்தாலும் தோஷத்தை செய்வேன் என்று உறுதி பூண்டதாக ஒரு கதை. இது ஜோதிடர்கள் மற்றவர்களும் இந்த செவ்வாய் இருக்கும் பாவகத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக கதையாக சொல்லி வைத்ததாக படித்திருக்கிறேன். இதுவரை கேட்டு மகிழ்ந்த வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.